ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தரா சன்னா. இன்றைக்கி பேபி ஷவர் எலிமெண்ட்டில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று கொஞ்சம் விளையாட்டு பொருள் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோமா ட்ரெஸ்ஸுன்னு. இன்றைக்கி இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போடுற மாதிரியான இதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் கொஞ்சம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கிட். பேபின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கிட் இல்லாமல் அது ஒரு எலிமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகாதில்ல. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக நார்மலாக ப்ரெக்னன்சி கிட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த டபுள் லைன் காமிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டபுள் லைன் காமிக்கிற மாதிரி நடுவில் டார்க்னிங் பண்ணிவிட்டு கீழே பேபி லோடிங் இல்லை பேபி ஆன் த வே இந்த மாதிரி வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் தான் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி இன்னோவேட்டிவாக எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நான் எனக்கு தோன்றதை மட்டும் நான் இங்கே வரைகிறேன். இப்போ அடுத்தது இது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். இது பேம்பர்ஸ்லாம் போடுவோம்ல சின்ன குழந்தைங்களுக்கு, ஆனால் அதுதான் பேம்பர்ஸ் போட்டு பேண்டீஸ் மேலே போடுவோம்ல, அதை தான் நான் சும்மா அதுவுமே ஒரு எலிமெண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா அது பேம்பர்ஸ் போட்டு நடுவில் சின்னதாக டிசைன் நார்மலாக அப்படியே ஷேடிங் கொடுத்து விட்டாலும் ஓகே, இல்லை டாட் வச்சாலும் ஓகே. நான் டாட் வச்சு முடிச்சுக்கிறேன். அடுத்தது இதுவும் முன்ன வந்து மேலே வீல் மாதிரி ஒன்று இது பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து க்ளவுடு இருக்கிற மாதிரி நாங்கள் போட்டு அது உள்ள ஷேடிங் கொடுத்துட்டு அதை சுற்றி கீழே வந்து ஸ்டார்ஸோ இல்லை பால் இல்லை சர்க்கிள் இல்லை ஹார்டின் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எது வேணாலும் தொங்குற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் டபுள் டிசைனாக அப்படியே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் இதில் ஹார்டின் டாட்டு, அடுத்ததில் டாட்டு க்ரிசனு ஸ்டார் டாட்டு அந்த மாதிரி. நீங்கள் இன்னும் எந்த டிசைன் வேணாலும் இன்னும் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் போடலாம், சரியா? அப்புறம் அடுத்த டிசைனு இப்போ வந்து நான் டிசைன் போடலை, இப்போ வேர்ட்ஸாக தான் போட போகிறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக டிசைனாக நான் பார்த்துட்டோம், எலிமெண்ட்ஸாகவே பார்த்தோம்ல. இதில் ஃபுல்லாகவே வேர்டாக பார்க்குறேன். இந்த எலிமெண்ட்டு எப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ போடலாம். நான் வந்து பேபி இஸ் கம்மிங் சூன் அப்படின்றத பெருசாக ப்ராட் லெட்டராக, இதை வந்து நீங்கள் பேபி ஷவரில் எப்படி கொடுக்குறீங்கன்னா நார்மலாக பார்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களே அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த எலிமெண்ட்ஸ் போடுற இடத்துல மட்டும் ஒரு பார்டர் லைன் மாதிரி சும்மா அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு சென்டராக பேபி இஸ் கம்மிங், பேபி இஸ் ஆன் த வே அப்படின்ற மாதிரி. இதில் வந்து நான் மந்த் இயர் அந்த மாதிரி நான் கொடுக்கலாம். நான் வந்து இங்கே மந்த்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் இயராக கூட வச்சுக்கலாம். இயர் போட்டு கீழே இந்த இயரில் இந்த மந்தில் இந்த டேட்டில் குழந்த பிறக்குது அப்படின்ற மாதிரி கூட நான் வந்து மந்த் கணக்கு மட்டும் தான் போடுறேன். எப்படின்னா பேபி இஸ் கம்மிங் சூன்னு போட்டு ஜஸ்ட் லோடிங் மாதிரி நான் லைன் போட்டு ஒரு மந்த்து ஷார்ட் ஃபார்மாக போடுறேன். எந்த மந்தில் குழந்த பிறக்க போகுதுன்றது நமக்கு முன்னாடியே டேட் கொடுத்துருவாங்கள்ல டாக்டர், அந்த மந்தில் மட்டும் நான் பேபியோட ஃபுட்பாத் போட்டுக்கிறேன். மற்ற எல்லா மந்த்லேயும் அதோட நேம் போடுறேன், ஓகேவா? பேபியோட ஃபுட்பாத் போட்டுக்கலாம், இல்லை பேபியோட ஹேண்ட்ஸு, இல்லை பேபி ஃபேஸு, எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் இங்கே ஃபுட்பாத் மட்டும் தான் போட்டுக்கிறேன். இது ஜூன் மாதம் வந்து பேபியோட பர்த்டே, அதை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அது ஒரு டைப்பு. இப்போ அடுத்தது அதே வேர்ட்ஸே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து தோரணம் கட்டுற மாதிரி. இப்போ நம்ம பேபி ஷவர் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கேக் வெட்டுறதுக்கு பேக் சைடில் நம்ம தோரணம், இப்போ பர்த்டே அப்படின்னு இருக்கும், பேக் சைடில் ஹாப்பி பர்த்டேன்னு தோரணம் கட்டுவோம்ல, சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான். இங்கே வந்து நம்ம கோன்லேயுமே அதே மாதிரி தோரணம் மாதிரி கட்டி அதில் பேபி ஷவர் அப்படின்னு கிளிப்பில் தொங்க விடுற மாதிரி நான் எழுதிக்கிறேன். அது ஸ்டார்ட் அண்ட் எண்டில் சும்மா ஒரு பேஜ்க்காக ஒரு டிசைன் இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு ஹார்ட்டி நான் போட்டேன். ஸ்டார்டிங்கில் மேலே பேபிக்கும் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும், கீழே ஷவருக்கும் எண்டிங்லேயும் ஸ்டார்டிங்லேயும் போட்டு அது ஒரு டிசைனாக முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு கீழே இப்போ ஒரு ஹேண்டில் பேபி ஷவருக்கு அந்த தோரணை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாம் டு பி இல்லை டேட் டு பி
இந்த மாதிரி போடலாம். ஏன்னா நான் மாமா ஆக போகிறேன், அம்மாவாக போகிறேன், அப்பாவாக போகிறேன்ற சொல்லுவோம்ல. ஸோ அதுக்காக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதனால் இது ஒரு டைப்பு. இந்த வேர்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கையில் மாம் டு பீன்னு போட்டு சுற்றி டிசைன்ஸ் கொடுத்துக்கிட்டு, இன்னொரு கையில் டேட் டு பீன் போட்டு சுற்றி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். அது ஒன்று. இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பேபி என்ன பேபின்றது ரிவீல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிவீல் பண்ணும்போது அவங்க கேட்குற எலிமெண்ட்ஸில் வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது அவங்களுக்கு இப்போ பையன் இல்லை பொண்ணு அப்படின்னு ரிவீல் பண்ண போகிறாங்கன்னா, அப்போது மெகந்தி டிசைன் போடும்போது இட்ஸ் அ பாய், இல்லைனா இட்ஸ் அ கேர்ள், இட்ஸ் அ பாய் பேபி, இட்ஸ் அ கேர்ள் பேபி அப்படின்ற மாதிரி. பாயில் வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓக்கு பதில் அந்த ஓவையே ஒரு குட்டி பையன் ஃபேஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேர்ளுக்குமே அப்படியே போடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி அதில் போட்டேன். நீங்கள் கேர்ளுக்குமே கேர்ளுன்னு போட்டு சைடில் கேர்ள் பேபியோட ஃபேஸும் போடலாம். சரியா? இப்போ அடுத்தது ஓகே. இப்போ எல்லாமே என்ன கேர்ள் அதான் பேபி எலிமெண்ட்ஸு, அதே மாதிரி என்ன பேபி அப்படின்றதும் பார்த்துக்கிட்டோம். அதுவே ட்வின்ஸாக இருந்தால் எப்படி கொஞ்சம் ஃபன்னியாக ரிவீல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுக்காகத்தான் இதை வரைகிறேன். ஒரு அம்மா பேர்டு, கீழே 2 பேபி பேர்டு. ஓகேவா? இதுதான் அதான் ட்வின்ஸு கணக்கு. அந்த மாதிரி கணக்கில் சும்மா அங்கே பேசிக்காக சில இடத்துல ட்வின் பேபிக்கு போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இதுவுமே ட்வின் பேபி தான், இட்ஸ் எ ட்வின் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு 2 சைடுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த 2 சைட்லேயுமே ஒரு ஒரு பேபி எட்டி பார்க்குற மாதிரி சும்மா போட்டுக்கிறேன். ஒரு சைடு பையன் ஒரு சைடு பொண்ணுன்ற மாதிரி. இன்பிட்வீன் நடுவில் வந்து இட்ஸ் அ ட்வின் பேபிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ட்வின் பேபிஸ் போட்டு டபுள் த ஃபன் அப்படின்னு கீழே நான் இங்கே போடுறேன். ஏன்னா ஒரு குழந்தைன்னு இருக்கும்போதே நமக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு இது ரெட்டிப்பாக ஆகுதில்ல. அதனால் சும்மா கீழே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டிங்காக நான் டபுள் த ஃபன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இப்போ நான் வரைகிறது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட். மேரேஜ் ஆனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அதில் குழந்தையோட 8th மந்த்து போலலாம் 7th மந்த்லேருந்தே குழந்தையோட உருவம் தெரியும். அப்போ இப்படி தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்த மாதிரி வச்சு அது பேபி ஆன் போர்டு, அதாச்சும் பேபி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ப்ராஜெக்ட் காமிக்கிற மாதிரி அது ஒரு டிசைனாக கொடுக்குறேன். இப்போ அடுத்தது இது கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அதான் அம்மா அப்பா நிற்கிற மாதிரி ஃபுல் ஃபேஸாக அப்படின்லாம் நான் வரையலை. சும்மா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா ஸ்டார்டிங்கில் புதுசாக வரைகிறவங்களுக்கு அந்தளவுக்கு வராதில்ல. ஸோ அதனால் பேசிக்காக இருக்கட்டும் மீன் சிம்பிளாக ஒன்று வரைகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் கட்டு போட்டு ஏருக்கு வந்து லைன்ஸ் போட்டுட்டு ப்ரெஸ்ட்டுக்கு சும்மா ஒரு வேவ்ஸ் மாதிரி டபுள் வேவ்ஸ் கொடுத்துட்டு கீழே ஹிப்புக்கு ஒரு லாங்காக வேவ் போட்டு வயிற்றில் குழந்த இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு ஒரு ஹார்ட்டின் போட்டேன். ஓகேவா? அந்த அம்மாவை பிடிச்சிட்ருக்க மாதிரி அதான் வயிற்றுக்கிட்ட பிடிக்கிற மாதிரி அப்பாவோட ஹேண்டு போட்டு கீழே பக்கத்துலே அந்த லேடி பக்கத்தில் அவங்க அப்பா நிற்கிற மாதிரி ஃபேஸ் போட்டு சும்மா லைட்டாக ஹேர் போட்டு ஷேடிங் கொடுத்துக்கிறேன். நான் ஃபேஸுக்கு 2 பேரோட ஹேருக்கு அப்புறம் சும்மா அங்கங்கே பாடி அங்கங்கே சைட்லேருந்து பார்க்க ஒரு மாதிரி ஷேடிங்காக தெரியல, அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்காக அங்கங்கே ஷேடிங் கொடுத்து டிசைன் முடிச்சுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன். இதில் கண்ணோ மூக்கோ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வரைஞ்சால் தான் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு புதுசில் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் சிம்பிளாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வரையலாம். இதில் வயிற்றில் குழந்த இருக்குன்றதுக்காக லிட்டில் கிக்ஸ் இந்த டம்மி அப்படின்ற மாதிரி நான் சும்மா
எனக்கு தோன்றதை நான் போட்டுக்கிட்டேன். ஒரு குட்டி கா கால் வந்து வயித்துல வதைக்கிற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே டிசைனாக எல்லாமே பார்த்துட்டோம். எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ நான் போடுற எலிமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்கில் போட போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஃபிங்கர் டிசைனுக்கு இல்லையா பெல்ட்டாவோ நாம் வந்து இந்த பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். அதை தனித்தனியாக போடுற வேண்டான்றதுக்காக நீங்கள் தனித்தனியாகவும் போடலாம். நான் ஒரே இதுவாக அதில் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்கான இது வரைக்கும் போட்ட எல்லா எலிமெண்ட்ஸுமே சில செலக்டடாக, சில இது வந்து போட முடியாது, சில செலக்டடாக அந்த விளையாட்டு பொருள், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான பொருள் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்காக நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ இங்கே வந்து அதான் இது வரைக்கும் போட்ட அந்த க்யூபு, பால் புட்டி, பாலு, அப்புறம் ட்ரௌசர், அப்புறம் பேபி கேர்ள் பேபி மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கர்ட்டு, அப்புறம் ஒரு டக்கு, அது விளையாடுற கிளிப்பு, சம் ஸ்டாக்கிங், அப்புறம் கேர்ள் பேபி ஃப்ராக்கு, அந்த மாதிரி இது வரைக்கும் போட்ட டிசைன்ஸ் தான். எதுவும் புதுசாலாம் போடலை. அதே டிசைன் இது வரைக்கும் போட்ட டிசைன்ஸை தான் இதில் எனக்கு தோன்றது எல்லாத்தையுமே போட்டு அதை ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங்காக ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய டிசைன்ஸ் போடலாம். இன்னும் அட்வான்ஸ்டான லெவல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கிளாஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்லலாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வேறு கிளாஸில் தான் அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸில் நான் இந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு அட்வான்ஸ்டாகவும் சரி, நார்மல் பேசிக்கும் சரி. நான் சொல்லிக் கொடுத்த டிசைன்லேருந்து நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரைடலை தைரியமாக அட்டன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் போட ஆரம்பித்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியா? இப்போ இதில் பாருங்கள், நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். அதை சுற்றி ஃபுல்லாக பார்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு நான் ஷேடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்ட் 2 எலிமெண்ட்ஸில் இவ்வளோ தான் டிசைன்ஸ். இதை நீங்கள் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சி விடுங்க. நாளைக்கு வேறு கிளாஸில் பார்ப்போம். பாய்.